Hello viewers, good evening. Today we are going to see how to ask questions in the simple future tense. ஓகேங்களா? சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் வந்து எப்படி நம்ம கொஸ்டின் கேட்கறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்துட்டோம், பாஸ்ட் டென்ஸ் பார்த்துட்டோம், இப்போ ஃபியூச்சர் டென்ஸ் பார்த்துருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் டென்ஸில் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் எப்படி நம்ம கொஸ்டின் கேட்கறது, சரி சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் எப்படி எழுதுன்னு பார்த்தோம். இப்போ நம்ம அதில் எப்படி கொஸ்டின் கேட்கறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ சாதாரண சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் வந்து எப்படி எழுதுறது நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் டென்ஸ் வந்து இனிமேல் நடக்க போகிறது எல்லாமே நமக்கு வந்து ஃபியூச்சர் டென்ஸ் தான். ஓகேங்களா? எதிர்காலம் நம்ம சொல்லுவாங்க, நான் வருவேன், நான் சாப்பிடுவேன், நான் விளையாடுவேன், ஓடுவேன், அவன் வருவான். ஓகேங்களா? ஸோ அவன் வருவான்ங்கிறத நம்ம எப்படி சொல்லுவோம்? அவன்கிறது சப்ஜெக்ட். ஓகேங்களா? ஹீ. அதுக்கு பக்கத்தில் நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? வில் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? வில்லுங்கிறது போட்டனாவே நமக்கு அது ஃபியூச்சர் டென்ஸை குறிக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ ஹீ வில் கம்னா என்ன அர்த்தம்? அவன் வருவான் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஹீ வில் கம்னா என்ன அர்த்தம்? அவன் வருவான். அப்போ சப்ஜெக்ட் கூட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வில் யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கு பக்கத்தில் வெர்போட ப்ரெசன்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணால் அது நமக்கு என்னது? சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். ஓகே, நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபியூச்சர் டென்ஸ் எப்படி கொஸ்டின் கேட்கறது, சிம்பிள் ஃபியூச்சரில் என்ன கொஸ்டின் எப்படி கேட்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் பக்கத்தில் இருக்கிற வில் இருக்கு இல்லைங்களா, அதை தூக்கி நம்ம என்ன பண்ணணும்? முன்னாடி போட்டுடணும். அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. சிம்பிள். ஓகேங்களா? ஸோ வில் யூ கோ அப்படின்னா பார்த்தீங்கன்னா நீ போவியா அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ வில் யூ கோனா நீ போவியா, வில் யூ கம்னா நீ வருவியா அப்படிங்கிறத அர்த்தம். ஓகே, இனிமேல் நடக்க போகிறது நமக்கு அவங்ககிட்ட கேட்குறோம், அதுதான் நமக்கு என்னது? சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் கொஸ்டின். ஓகேங்களா? நான் ஒரு 2-3 சென்டென்ஸ் எழுதிருக்கேன், இன்றைக்கி நம்ம நிறைய பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ டுடே we are going to see how to ask questions in the future tense. ஓகேங்களா? ப்ரெசன்ட் பாஸ்ட் எல்லாம் பார்க்கலனா என் வீடியோ போய் பார்த்துருவாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஒரு தம்ஸ் அப் போட்டுக்கங்க. ஓகேங்களா? ஸோ தட் பாருங்கள் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ நீ எனக்காக வருவாயா, நீ எனக்காக வருவியா அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஓகேங்களா? இது நடக்க இனிமேல் நடக்க போகிறது. அப்போ எப்படி கேட்குறது? ஸோ இங்கே சப்ஜெக்ட் என்னது நமக்கு? நீ. ஓகேங்களா? அவன் தான் செய்ய போகிறது. ஓகேங்களா? அப்புறம் அது பக்கத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்? வில் போடுவோம். ஓகே, அந்த வில்லை தூக்கி நம்ம என்ன பண்ணுவோம்? முன்னாடி போடணும். ஓகே, ஸோ வில். நீங்கிறது என்னது நமக்கு? யூ. ஓகேங்களா? வில் யூ. இங்கே சப்ஜெக்ட் என்னது நமக்கு? வர்றது. ஓகேங்களா? ஆக்ஷன், வெர்பு. ஓகேங்களா? அது நமக்கு வருவாயா. ஓகேங்களா? அதாவது நீ எனக்காக வருவியான்னு நம்ம கேட்போம். எழுதும்போது நம்ம வருவாயான்னு நம்ம எழுதுறோம். ஓகேங்களா? ஸோ வர்றதுக்கு என்னது நமக்கு? கம். ஓகேங்களா? ஸோ வில் யூ கம். வில் யூ கம்னா நீ வருவியான்னு அர்த்தம். ஓகே, எதுக்கு? எனக்காக. ஸோ தட் வில் யூ கம் ஃபார் மீ, வில் யூ கம் ஃபார் மீ. ஓகேங்களா? வில் யூ கம் ஃபார் மீனா நீ எனக்காக வருவியா அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்க, நீ விளையாட போவாயா, நீ விளையாட போவியா அப்படின்னு கேட்குறோம். ஓகேங்களா? நீ கிரிக்கெட் விளையாட போவியா, ஏதாவது ஒன்று கேட்க ஜென்ரலாக கேட்குறோம், நீ விளையாட போவியா அப்படின்னு. ஓகே, இது எப்படி கேட்குறது? நீங்கிறது நமக்கு அதே மாதிரி இங்கே யூ. யூக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? இங்கே கொஸ்டின்ங்கிறனால நம்ம என்ன பண்ணணும்? வில் போட்டுக்கணும். அதே மாதிரி கொஸ்டின் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது அங்கே WH கொஸ்டின் ஏதாவது இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். WH கொஸ்டின்னா ஏன், எங்கே, எப்படி, அதே மாதிரி அந்த மாதிரி. ஓகேங்களா? இஃப், ஹவு, வேர், ஹூ, ஓகேங்களா, விச், ஒய், இதெல்லாம் இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். செக் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வில் போடணும். ஏன்னா இங்கே WH கொஸ்டின் இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம முன்னாடி போடணும். ஓகேங்களா? இங்கே WH கொஸ்டின் எதுவுமே இருக்காது. ஓகேங்களா? வேர், ஒய், ஹூ, ஓகே, ஹவு லாங், ஹவு மச் அப்படிங்கிற வார்த்தைலாம் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நீ விளையாட போவியான்னு நம்ம சிம்பிளாக கேட்குறோம், கொஸ்டின் கேட்குறோம். ஓகேங்களா? ஸோ WH கொஸ்டின் வந்தால் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ஜென்ரலாக நம்ம கொஸ்டின் மார்க் போடுவோம். நம்ம இங்கே கொஸ்டின்களால் நம்ம மென்ஷன் பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ணோம்? கொஸ்டின் மார்க் போட்டுக்கலாம், புரியணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, ஸோ நீ விளையாட போவாயா, நீ விளையாட போவியா அப்படின்னு நம்ம எப்படி கேட்குறது? வில் யூ, வில் போட்டுக்கணும். ஓகேங்களா? ஸோ கண்ணை மூடி நம்ம என்ன பண்ணணும்? வில் யூஸ் பண்ணிடணும். ஸோ வில் யூ. நீனா என்னது நமக்கு? வில் போட்டு பக்கத்தில் என்ன பண்ணணும்? சப்ஜெக்ட்டுங்கிற யூவை போடணும். ஓகேங்களா? ஸோ வில் யூ. அடுத்து என்ன பண்ணணும்? விளையாட போவியா. ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணணும்? நம்ம போகிறத நம்ம ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் நம்ம விளையாடுவோம். அப்போ என்ன பண்ணணும்? அந்த விருப்பத்துக்கு நம்ம ஃபஸ்ட்டு போடணும். வில் யூ கோ. வில் யூ கோனா நீ போவியான்னு அர்த்தம். எதுக்கு? விளையாட போவியா. அப்போ என்ன பண்ணணும்? அந்த பிளே தூக்கி நம்ம என்ன பண்ணணும்? பின்னாடி போட்டுக்கணும். ஸோ விளையாட அப்படின்னு என்ன பண்ணணும்? டு பிளே அப்படின்னு நம்ம போடணும். ஓகேங்களா? ஸோ வில் யூ கோ டு பிளே. வில் யூ கோ டு பிளே. நீ விளையாட போவியா. கிரிக்கெட்னா என்ன பண்ணணும்? பின்னாடி சொல்லிக்கலாம். கிரிக்கெட் விளையாட போவியா, ஃபுட்பால் விளையாட போவியா. ஸோ வில் யூ கோ டு பிளே கிரிக்கெட், வில் யூ கோ டு பிளே ஃபுட்பால். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்? கேள்வி கேட்டுகிட்டே போகலாம். ஓகேங்களா? ஸோ வில் போடணும், அதுக்கு பக்கத்தில் சப்ஜெக்ட் போடணும், அதுக்கு பக்கத்தில் நம்ம என்ன ப்ரெசன்ட் வெர்போட ப்ரெசன்ட் ஃபார்மை போடணும். ஓகேங்களா? கோ, வென்ட், கான்னு வரும். நம்ம வந்து இப்போ பர்ஃபெக்டாக நம்ம என்ன பண்ணுவோம்? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மை யூஸ் பண்ணுவோம். நம்ம என்ன பண்ணுவோம்? ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் ஃபார்மை தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்க, அவன் நாளை என்னுடன் வருவானா, அவன் நாளைக்கு என் கூட வருவானா அப்படின்னு நம்ம கேட்குறோம். எப்படி கேட்குறது? ஸோ அவன்கிறது நமக்கு என்னது? நமக்கு சப்ஜெக்ட். ஓகேங்களா? சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? இது கொஸ்டின். அப்போ என்ன பண்ணணும்? நம்ம வில் போட்டுக்கணும். ஸோ வில் ஹி. வில் ஹி வருவானாங்கிறத நம்ம என்ன பண்ணணும்? நம்ம போடணும். ஸோ வில் ஹி கம். யார் கூட? எங் கூட. ஓகேங்களா? வில் ஹி கம்னா அவன் வருவானா. அதுக்கு பின்னாடி நம்ம என்ன பண்ணணும்? இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சென்டென்ஸ்லாம் சேர்த்துக்கணும். ஓகே, வில் ஹி கம் வித் மீ. வில் ஹி கம் வித் மீ. வில் ஹி கம் வித் மீ. வில் ஹி கம் வித் மீனா அவன் என்னுடன் வருவானா.
ஓகேங்களா. நாளைங்கிறத என்ன பண்ணணும் பின்னாடி போட்டோம். ஓகேங்களா. டுமாரோ. ஸோ வில் ஹி கம் வித் மீ டுமாரோ. ஓகே. ஸோ வில் ஹி கம் வித் மீ டுமாரோ, அவன் நாளை என்னுடன் வருவானா அப்படிங்கிறது நம்ம கொஸ்டின். ஓகேங்களா. ஸோ இதுலேயே நம்ம என்ன 2 3 கொஸ்டின்ஸ் நீங்கள் நிறைய பார்த்துடலாம். ஓகே. ஸோ அடுத்து பாருங்க, இன்னும் ஒரு 4 சென்டென்ஸ் எழுதி வச்சிருக்கேன். உனக்காக அவள் வருவாளா, உனக்காக வருவாளா அப்படின்னு நம்ம கேட்கணும். இது எப்படி எழுதுறது? ஸோ அவள்ங்கிறது என்னது நமக்கு இங்கே ஷி. ஓகேங்களா. இங்கே நமக்கு இது என்னது நமக்கு கொஸ்டின். அப்போ ஷீக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? வில் யூஸ் பண்ணணும். ஓகே. அப்போ வில் ஷி வர்றதுக்கு என்ன நமக்கு கம். ஓகேங்களா. ஸோ வில் ஷி இன்னைக்கு நிறைய வெறுப்பு வந்து கம்மா வச்சு போகிறோம். ஏன்னா டக்குன்னு ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு வெறுப்பை வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் நிறைய பார்த்துக்கணும். அப்புறம் நம்ம வெறுப்பை மாற்றிட்டே போயிடலாம். ஸோ வில் ஷி கம்னா அவள் வருவாளா. ஓகேங்களா. படம் பேர் இல்லை, சொல்லுமா சென்டென்ஸ். ஓகேங்களா. அவள் வருவாளானா வில் ஷி கம். ஓகேங்களா. உனக்காக அப்படின்னு அர்த்தம் ஃபார் யூ. ஓகேங்களா. ஸோ வில் ஷி கம் ஃபார் யூ. வில் ஷி கம் ஃபார் யூனா அவள் உனக்காக வருவாளா அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்து என்ன, நான் உன்னை நாளை சந்திக்கலாமா, நான் உன்னை நாளைக்கு மீட் பண்ணலாமா அப்படின்னு நம்ம கேட்கணும். ஒரு வந்து சின்ன ஒரு இது பார்க்கலாம், நம்ம பாயிண்ட் பார்க்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர் டென்ஸில் சம்டைம்ஸ் வந்து ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குறோம், ஒரு பர்மிஷன் கேட்குற இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி நம்ம ஷல் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ரெக்வெஸ்ட் அண்ட் பர்மிஷன். ரெக்வெஸ்ட் என்னன்னா நான் உன் பேனாவை யூஸ் பண்ணிக்கலாமா, அதே மாதிரி பர்மிஷன்னா நான் உங்கள் வீட்டுக்கு வரலாமா. ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி ஒரு டிசையர். ஓகேங்களா. ஒரு விருப்பத்தை நம்ம வந்து தெரிவிக்கிறோம் அப்படிங்கிற இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம ஷல் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ ரெக்வெஸ்ட், பர்மிஷன், அப்புறம் டிசையர். ஓகேங்களா. விருப்பம், ஆர்வம், லைக்கிங். ஓகேங்களா. அந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், ஷல் யூஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல என்ன பண்ணலாம், லாமான்னு மேக்ஸிமம் வரும். ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்க, நான் உன்னை நாளை சந்திக்கலாமா, நான் உன்னை நாளைக்கு பார்க்கலாமா, சந்திக்கலாமா அப்படின்னு கேட்கலாம். இது எப்படி கேட்கறது? இந்த இடத்துல கேட்கும்போது என்ன பண்ணணும்னா, நான்கிறது நமக்கு சப்ஜெக்ட் ஐக்கு நம்ம முன்னாடி என்ன யூஸ் பண்ணால் ஷல் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஷலை. ஓகேங்களா. இங்க சந்திக்கிறது என்னது நமக்கு மீட். ஓகேங்களா. ஷலை மீட் யூனா நான் உன்னை சந்திக்கலாமா அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. நாளைய தூக்கி நம்ம என்ன பண்ணலாம் பின்னாடி போடலாம். ஓகே. டுமாரோ. ஓகே. ஸோ டுமாரோ question mark. Okay. So that நம்ம வில்லுக்கு வில் பதில் நம்ம என்ன பண்றோம், ஷல் யூஸ் பண்றோம். we have to use shall instead of will. ஓகேங்களா. for desire and requesting and permission. ஓகே. இதுக்கெல்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், ஷல் யூஸ் பண்ணலாம். ஸோ ஷல் போட்டணும், அதுக்கு பக்கத்தில் சப்ஜெக்ட் ஐ வி ஹி சி இட் போடணும், அதுக்கு பக்கத்தில் வெர்போட ப்ரெசன்ட் ஃபார்மை போட்டு நம்ம என்ன பண்ணணும் எழுதணும். ஓகேங்களா. ஷல் ஐ மீட் யூ டுமாரோ அப்படின்னா நான் உன்னை நாளை சந்திக்கலாமா அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி பாருங்க, இன்னொரு சென்டென்ஸ் வச்சிருக்கேன். நான் உன் பேனாவை யூஸ் பண்ணிக்கலாமா. ஓகேங்களா. அதாவது நான் உன் பேனாவை பயன்படுத்திக்கலாமா. ஓகேங்களா. இது வந்து நமக்கு என்னது ரெக்வெஸ்ட் நம்ம கேட்குறோம். உன் பேனாவை யூஸ் பண்ணிக்கலாமா, உன் பைக்கை யூஸ் பண்ணிக்கலாமா, உன் பேக்கை யூஸ் பண்ணிக்கலாமா. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நம்ம என்னது நம்ம இந்த நடைமுறை வாழ்க்கையில் நம்ம கேட்கறது தான். ஓகே. ஸோ இது எப்படி இருக்குது நமக்கு, நான் உன் பேனாவை பயன்படுத்திக்கலாமா. ஓகேங்களா. அப்போ என்ன யூஸ் பண்ணணும், ஷலை. ஓகேங்களா. ஷலை. ஓகே. ஷலை யூஸ் யுவர் பென். ஓகே. ஷல் ஐ யூஸ் யுவர் பென். ஷல் ஐ யூஸ்னா நான் பயன்படுத்திக்கலாமா, என்னதை அப்படி தூக்கி பின்னாடி போடணும். ஓகே. ஷல் ஐ யூஸ் யுவர் பென், ஷல் ஐ யூஸ் யுவர் கார். ஓகேங்களா. ஷல் ஐ யூஸ் யுவர் மொபைல் ஃபோன். ஓகேங்களா. ஷல் ஐ யூஸ் யுவர் மொபைல் ஃபோன் டு ஸ்பீக். நான் பேசுறதுக்கு உன் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிக்கலாமா, இப்படி நம்ம என்ன பண்ணலாம் கேட்கலாம். ஓகேங்களா. ஸோ ஷல் ஐ யூஸ் யுவர் பென் அப்படின்னா என்ன அர்த்தம், நான் உன் பேனாவை யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. செக் பண்ணிங்க ஒரு டைம். நான்கிறது ஐ, ஷெல் போட்டணும், வெர்புக்கு பக்கத்தில் வெர்போட ப்ரெசன்ட் பார்க்கணும், ஷெல் ஐ யூஸ் யுவர் பென் அப்படின்னு அர்த்தம், நான் உன் பேனாவை யூஸ் பண்ணிக்கலாமா. அடுத்து பாருங்க, நான் உங்களுடைய வீட்டுக்கு வரலாம், நான் உங்கள் வீட்டுக்கு வரலாமா அப்படிங்கிறது. இது என்னது நமக்கு இந்த இடத்துல, இது நமக்கு என்னது இந்த இடத்துல இது வந்து பார்த்தீங்கன்னா வெர்பு, பார்த்தீங்கன்னா விருப்பம். ஓகேங்களா. டிசைர், நான் உங்கள் வீட்டை வந்து பார்க்கலாமா. ஓகேங்களா. அப்படின்னு நம்ம கேட்குறோம், உங்கள் வீட்டை பார்க்கறதுக்கு ஆசையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிசைரில் வரும், இது வந்து பார்த்தீங்கன்னா ரெக்வெஸ்ட்டில் வரும், இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்வத்தில் வரும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சென்டென்ஸ் எழுதி வச்சிருக்கேன். ஸோ தட் நான் உங்களுடைய வீட்டுக்கு வரலாமானா இது வந்து ஒரு விருப்பம். ஓகே. வீட்டுக்கு வரலாமானா உங்கள் வீட்டை பார்க்கறதுக்கு ஆசைப்பட்றேன், உங்கள் வீட்டில் இருக்கவங்கள பேசுறதுக்கு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரி. ஓகே. ஸோ நான் உங்களுடைய வீட்டுக்கு வரலாமா, இது எப்படி கேட்குறது, ஷெல். அதே மாதிரி தான் ஷெல் போட்டு நம்ம என்ன பண்ணணும், சப்ஜெக்ட் ஐ போட்டுடணும். ஓகே. ஷெல் ஐ கம். ஓகேங்களா. வர்றதுக்கு என்ன நமக்கு கம். ஓகே. ஷெல் ஐ கம்னா நான் வரலாமா அர்த்தம். எங்க, உங்களுடைய வீட்டுக்குன்னா டு யுவர் ஹவுஸ். ஓகே. ஸோ ஷல் ஐ கம் டு யுவர் ஹவுஸ்.
ஷல் ஐ கம் டு யுவர் ஹவுஸ்னா நான் உங்களுடைய வீட்டுக்கு வரலாமா அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இதுலேயே 2 3 சென்டென்ஸ் இன்னைக்கு பார்த்துடலாம். ஓகே, ஸோ அடுத்து பாருங்க, நான் உங்களுக்கு ஆங்கிலம் கற்றுத்தரலாம், நான் உங்களுக்கு இங்கிலீஷ் சொல்லித்தரட்டுமா அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஓகே, இது எப்படி கேட்குறது? ஷல் ஐ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசைரில் வரும். ஓகே, விருப்பம். ஓகே, நான் உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் சொல்லித்தரட்டுமா, நான் உங்களுக்கு வந்து ஹிந்தி சொல்லித்தரட்டுமா, நான் உங்களுக்கு தமிழ் பேச கற்றுத்தரட்டுமா அப்படிங்கிற மாதிரி. ஓகே, இது நமக்கு வந்து ஒரு டிசைரில் வரும். ஓகே, ஸோ ஷல் ஐனா என்ன அர்த்தம்? அதாவது நான் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி. ஓகே, இங்கே ஆங்கிலம் கற்றுத்தரலாமா. ஓகே, அப்போ சொல்லித்தரத்துக்கான நமக்கு டீச். ஓகேங்களா? ஸோ ஷல் ஐ டீச் டு யூ. ஷல் ஐ டீச் டு யூனா நான் உங்களுக்கு சொல்லித்தரலாமா. என்னது நமக்கு? இங்கிலீஷ். ஓகே, ஆங்கிலம். ஓகே, அதை தூக்கி நம்ம என்ன பண்ணணும், பின்னாடி போட்டுருணும். ஓகே, ஷல் ஐ டீச் டு யூ இங்கிலீஷ். ஷல் ஐ டீச் டு யூ இங்கிலீஷ்னா நான் அர்த்தம், நான் உங்களுக்கு இங்கிலீஷ் சொல்லித்தரலாமா அப்படின்னு அர்த்தம். ஓகே, இந்த இடத்துல நமக்கு ஹிந்தி போட்டுக்கலாம், எதனாலும் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ அடுத்து பாருங்க, நாங்கள் உங்களுடைய பேரண்ட்ஸுக்கு இன்ஃபார்ம் நாங்கள் உங்கள் பேரண்ட்ஸுக்கு வந்து சொல்லலாமா, இன்ஃபார்ம் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஒரு ப்ரொஃபஸர் இருக்காங்க, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க, நாங்கள் உங்கள் பேரண்ட்ஸ்ட்டு வந்து சொல்லிட்டுமா இதை அப்படின்னு கேட்குறாங்க. இது எப்படி கேட்குறது? ஷல் வி. ஓகே, ஷல் வி இன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேங்களா? ஷல் வி இன்ஃபார்ம். ஓகேங்களா? இது ஃபியூச்சர் டென்ஸ்னால் நம்ம என்ன பண்ணணும், ஷல் போட்டணும், இங்கே வினா நாங்கள் போடணும். ஸோ ஷல் வி இன்ஃபார்ம் டு யுவர் பேரண்ட்ஸ். அப்பாசிட்டஸ் வராது. ஓகேங்களா? ஸோ ஷல் வி இன்ஃபார்ம் டு யுவர் பேரண்ட்ஸ், உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணலாமா அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பாருங்க, மீட்டிங் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்குறோம். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மீட்டிங்னா வந்து எல்லாரும் சேர்ந்து தான் ஆரம்பிப்பாங்க. அப்போ என்ன பண்ணணும், நம்ம ஷல் வி நம்ம போட்டணும். ஓகே, கண்ணை மூடிட்டு. ஓகே, இந்த இடத்துல நம்ம சிங்குலரில் சொல்லக்கூடாது. ஓகே, ஸோ we have to use plural for this sentence. So the shall we begin the meeting சொல்லணும். ஓகே, shall we begin the meeting. begin ஆனது ஸ்டார்ட் பண்றது. ஓகே, ஸோ begin the meeting. shall we begin the meeting அப்படின்னா மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ அடுத்து பாருங்க, ரவி ஹெல்ப் பண்ணுவானா, ரவி உனக்கு ஹெல்ப் பண்ணுவானா அப்படின்னு நம்ம கேட்போம். எப்படி கேட்குறது நமக்கு? இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சாதாரண சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் கொஸ்டின். அப்போ என்ன பண்ணணும், நம்ம வில் போட்டுடணும். ஓகேங்களா? ஸோ வில் ரவி ஹெல்ப் யாருக்கு? உனக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல நான் போடல, ரவி ஹெல்ப் பண்ணுவானான்னு மட்டும் போட்டிருக்கேன். அப்போ வில் ரவி ஹெல்ப். ஓகேங்களா? ரவி உனக்கு ஹெல்ப் பண்ணுவானா, ரவி வில் ரவி ஹெல்ப் டு யூ. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நான் உனக்குங்கிற போல நீ எழுதிங்க. ஸோ ரவி ஹெல்ப் பண்ணுவானா அப்படின்னு அர்த்தம், வில் ரவி ஹெல்ப். ஓகேங்களா? ஸோ உனக்கு ரவி ஹெல்ப் பண்ணுவானா அப்படின்னு தான் வில் ரவி ஹெல்ப் டு யூ அப்படின்னு நம்ம முடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் நமக்கு கொஸ்டின் எப்படி கேட்குறதுங்கிறது. அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம், WH கொஸ்டின் எப்படி கேட்குறதுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ நான் வந்து கொஞ்சமாக தான் எழுதி போட்டிருக்கேன், நீங்கள் இதே மாதிரி நிறைய சென்டென்ஸ் எழுதி பாருங்கள், ஒரு நோட் போட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு முறைப்படி ஒரு நோட் போட்டு நீங்களே தமிழில் எழுதி இங்கிலீஷில் எழுதினா மட்டும்தான் அது ரொம்ப உங்களுக்கு மைண்டில் போய் ஸ்ட்ராங்காக நிற்கும். எத்தனை வருஷம் கழிச்சு கேட்டாலும் உங்களுக்கு சொல்ல தெரியும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்போ நம்ம ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ டூல்ஸ் இருக்குது, அது இருக்குது, நிறைய வந்துச்சு நமக்கு. என்னதான் நம்ம வந்து ஒரு ஏஐ டூல்ஸ் அது இது நம்ம வச்சு கற்றுக்கிட்டாலுமே அதெல்லாம் வந்து ஒரு தடி உளி நடக்கிற மாதிரி தான். ஓகே, நான் தடியை தூக்கி போட்டு நம்ம நடக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் நீங்கள் கற்றுக்கணும். ஓகே, தேங்க்யூ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அனுப்புங்க. குறிப்பாக வந்து தமிழ் மீடியம் பசங்களுக்கு, யாராவது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு குறிப்பாக அனுப்புங்க. ஏன்னா வந்து அவங்க இதெல்லாம் வந்து ஸ்போக்கன் கிளாஸ் போயிட்டு ஒரு பணம் கொடுத்து கற்றுக்க முடியாத சூழ்நிலையில் நிறைய பேர் இருப்பாங்க. ஓகேங்களா? அவங்களாம் வந்து வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கணும், நல்ல விஷயத்தை கற்றுக்கணுங்கிறதுக்காக நம்ம மெயினாக வீடியோ போடுறதுக்கு காரணமே. ஓகேங்களா? தேங்க்யூ.